அவனுக்கு ஒரு நிறைவு எட்டவே மாட்டுது. இயற்கைக்கு 3 சமம். ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறைவனை உணர என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிறான், இருக்கிறான், வளர்கிறான், முதிர்கிறான், இந்த உடலை விட்டு விடுகிறான். இது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. இதில் யாருமே விதிவிலக்கல்ல. இயற்கைக்கு முன் அனைவரும் சமம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. நான் மீறிடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன் யாரும் முடியாது. எல்லாரும் இயற்கைக்கு முன் சமம். ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், ஜாதியில் வேறுபாடோடு இருந்து யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எல்லாரும் இயற்கைக்கு முன் சமம். இயற்கை யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் நடந்து கொள்கிறது. மனிதன் இந்த இயற்கையாக பிறந்து பசி என்ற உணர்வால் இயங்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு இடத்துல தங்கி நிலையாக ஒரு நில உடைமை சமுதாயத்துக்குள் போகும்போது, பொருள் உடைமை சமுதாயத்தை அவன் சிந்திக்க தொடங்கும் போது அவனுக்கு சொத்து, உறவு இதெல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. தனக்கு தேவையான பசியை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்யும்போது தட்பவெட்ப சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, உடை, இருப்பிடம் தேவைப்படுது. வயது முதிர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பால் உணர்வு. மனிதனுடைய இயற்கை முயற்சியில் ஒன்று ஒன்றா தேடி பார்க்குறான். அந்த பசியை போக்குற முயற்சி வசதிகளை பெருக்கிக் கொள்கிறது. மெல்ல 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 எல்லா வசதிகளையும் தனக்கு சாதகமாக மாற்றி பெருக்கிக் கொள்கிறான். கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறான். வாழ்வதற்காக உழைக்க ஆரம்பித்த மனிதன் இப்போது உழைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர வாழ்வதை கோட்டை விட்டுட்டான். அப்போ மனிதன் தன்னுடைய தேடல் ஒன்றா தேடி பார்க்குறான். அவனுக்கு ஒரு நிறைவு எட்டவே மாட்டுது. பொருளில் தான் நிறைவு கிடைக்குன்னு சொல்லி உச்சபட்சமான பொருளையெல்லாம் சேகரித்து வச்சு பார்க்குறான். அப்பவும் மனதில் சலிப்பு, ஒரு வெறுமை, அவனுக்கு ஒரு முழுமையான நிறைவு வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவன் வேறு அதிகாரத்தை தேடி பார்க்குறான். அதில் போய் அவன் நிறைவு அடைஞ்சிடலாமான்னு அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டு அதுலேயும் சலிப்பு இருக்கிறது. புகழ் பெற்றால் மனிதன் நிம்மதியான எந்த விதமான சலிப்பு இல்லாமல் போயிடலாமான்னு பார்த்தா அதீத புகழும் பெற்றுட்டான். ஆனால் அவனுக்குள்ளே சலிப்பு ஓயலை. அப்போ மனிதனுடைய மனமானது எதை கொடுத்தாலும் திருப்திப்படாத ஒன்றாக இருக்கிறது மாதிரி இந்த இயற்கை கொடுத்துருச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே எதை கொடுத்தாலும் திருப்தி பெறவே இல்லை. அப்போ எதை கொடுத்தாலும் திருப்தி பெறாத இந்த மனதை நாம் எதனோடு கனெக்ட் பண்ணால் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறத மனிதன் தேட ஆரம்பித்தான். அதுக்கு தான் இறை பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறான். எதை கொடுத்தால் மனம் எதையும் தேடாமல் பேர் அமைதியாக இருக்குமோ அதை கொடுப்பது அப்படிங்கிறது போது தான் மனிதன் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானது. அப்போ எது இறைவன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்ததாக உருவாகிறது. இன்றைக்கி எவ்வளவோ மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய மத கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றன. இது கடவுள், அது கடவுள் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் உண்மையிலேயே எதை கடவுள் என்று உணர்வது? எது தனக்கு ஏதோ ஒன்று இல்லை என்று தேடுகிறதோ அதையே தேடினால் அவனுடைய தேடல் முழுவதும் நின்றுவிடும். கடவுளை வெளியில் தேடுறது அப்படிங்கிறது ஒரு வகையான கற்பனையாக இருந்தாலும் கூட நாம் நமக்குள்ளே தேடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பள்ளியில் ஒரு பையன் நல்லா சேட்டை பண்ணுற ஒரு பையன் இருக்கிறான். பள்ளிக்கூடத்துலேயும் நல்லா சேட்டை பண்ணுவான், வீட்லேயும் நல்லா சேட்டை பண்ணுவான். அவன் அம்மா வீட்டில் அங்கங்கே பணத்தை ஒளிச்சு வைப்பாங்க. எங்கே ஒளிச்சு வச்சாலும் அவன் பணத்தை தேடி 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 போய் கண்டுபிடிச்சிருவான். டப்பாவில் போட்டு வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான், அரிசி டப்பாவில் போட்டு வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். இப்படி எல்லா இடத்துலையும் அவன் தேடி கண்டுபிடிச்சிருவான். அவள் அம்மா யோசிக்கிறா, இவன் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஏதாவது ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல போய் நம்ம அந்த பணத்தை ஒளிச்சு வச்சிடலான்ட்டு அவன் அம்மா யோசிச்சுட்டே இருக்கிறான். அவன் அம்மா யோசிச்சுட்டே இருக்கும்போது இதே மாதிரி வானுலகத்தில் எல்லா கடவுள்களும் ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. கூட்டத்தை போட்டு நம்ம மனிதர்கள் விஞ்ஞான வளர்ச்சியில் உச்சபட்சமாக எல்லா இடத்துக்கும் அவனுடைய ப்ரெசன்ஸ் வருது. எல்லா இடத்துக்கும் அவன் தேடி வரான். நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னடா இப்படி நம்ம அங்கே போனாலும் வந்துடுறான், இங்கே போனாலும் வந்துடுறான், பூமிக்குள்ளே போனாலும் வந்துடுறான், மேலே போனாலும் வந்துடுறான், எங்கே போனாலும் மனிதன் வந்துடுறதானே அதை கண்டுபிடிச்சி, அப்போ நம்ம எங்கே போய் ஒளியலான்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இந்த அம்மாவும் என்ன செய்யுது, தன்னுடைய பையன் பணத்தை எடுக்கிறான்னு யோசிக்குது. கடவுள்மார்களும் என்ன செய்கிறாங்க, மனிதன் கையில் மாட்டாத ஒரு இடம் இருக்கா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் அங்கே மேலேருந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கல, பூமியில் இந்த நிகழ்ச்சி நடக்க இதை உற்று பார்க்காங்க. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் அவனுடைய பாட புத்தகத்துக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுட்டு, இவன் எல்லா இடத்துலையும் தேடுறான், கிடைக்கல. அவன் தன்னுடைய பாட புத்தகத்தில் இருக்கிறத அவனால் தேடலை. ஏன்னா படிக்கவே மாட்டான், புக்கை எடுக்க மாட்டான். அவன் பாட புத்தகம் பின்னாடி வச்சு ஒளிச்சு வச்சுட்டு அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த செய்தியை மேலே இருக்கக்கூடிய இறைவர்கள் கூட்டம் பார்த்துருச்சு. அப்போது மனிதன் எங்கே போனாலும் நம்மளை பாடாப்படுத்துகிறான், தேடுறான், ஏதாவது எனக்கு வேணும் 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 கோரிக்கை வச்சுட்டே இருக்கான். அப்போ நம்ம பெஸ்ட்டு வழி ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ மனிதன் உள்ளே தேட மாட்டான், வெளியில் மட்டும் தேடுவான், நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இறைவன் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள் ஆழமாக ஒளிஞ்சிருக்கிறார். அப்போ மனதைக்குள் நீங்கள் உங்கள் கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நமக்குள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய போலியான முகங்களை அனைத்தையும் கழட்டி விட்டுட்டு, ஒன்றுனா கழட்டி விட்டுட்டு, நம்ம வெறுமன நிசப்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னவோ அதை உணர்வதற்கு முற்படும் போது நம்முடைய தேடல் முழுமை பெற்றுவிடும். அப்போ இறைவனை மனிதன் ஏன் அடையணும், எப்படி அடையணும்னா, இறைவனை வெளியில் தேடினா நம்ம கிடைக்க மாட்டார், நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே நம்ம பயணித்து நம்முடைய போலியான தன்மையெல்லாம் விட்டுட்டு, மனதினுடைய பிடிமானங்கள் எல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஓய்வாக அமைதியாக உணர்ந்தால் நாம் இறைவனை உணர முடியும். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால தான் எல்லா ஞானிகளும் அதை தான் சொல்கிறாங்க, என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னுள் இருந்த ஒன்றை யார் அறிய வல்லீரில், என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னுள் யான் இருந்து உணர்ந்து கொண்டேனே என்று பாடல்கள் நிறைய சொல்கிறாங்க. ஆகவே நாம் நம்மை அறிந்து கொள்வதன் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ளலாம். வெளியில் போய் நம்ம தேடி அலைந்து நம்முடைய உடலும் மனமும் சோர்வடையும். நமக்குள்ள அமைதியாக சில கணப்பொழுது உட்கார்ந்து பழகி நம்முடைய போலியான தன்மைகளை எல்லாம் விட்டுட்டு உண்மையான தன்மைக்கு நெருங்கும் போது நாம் இறைவனை உணர்ந்து விடலாம். அதுதான் ஒரு சரியான வழியாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.